சொல்லுகிறது ஆவியின் கனிகள் ஒன்று நீடிய பொறுமை. அல்லேலூயா. ஆவியின் கனியின் 9ல் 1 என்னது? நீடிய பொறுமை. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நான் யோசித்து பார்த்தேன், யாக்கோபு பொறுமையா இல்லாததுனால தன் தேசமாகிய கானானை விட்டுட்டு சீரியா தேசத்தில் போய் ஆடுகளை மேய்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். தேவ ஜனங்களே, ஈசாக்கினிடத்தில் அநேக ஒட்டகங்கள் இருந்தது, அநேக ஆடு மாடுகள் இருந்தது, அநேக வேலைக்காரர்கள் இருந்தார்கள். ஆனா பாருங்க, யாக்கோபு பொறுமையா இல்லாததுனால தேவனை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி பொறுமையா இல்லாததுனால பிறனுக்கு தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தவனாய் வேலைக்காரனை போல 20 ஆண்டுகள் வேதனைப்பட்டான் என்று வேதத்திலே பார்க்க முடிகிறது. அவர் விட்டுட்டு போனது என்ன தெரியுமா? கானானை விட்டுட்டு சீரியா தேசத்திற்கு போனார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. காரணம் பொறுமை இல்லாததினால். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஈசாக்கு பொறுமையோடு இருந்தான். பஞ்ச காலம் தான் பொறுமை, பிரச்சனை தான் பொறுமை. அவருடைய பொறுமை எப்படி இருந்தது தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, இந்த பஞ்ச காலத்தின் விதவிதை நான் உன்னை 100 மடங்கு ஆசீர்வதிப்பேன். நம்புவதற்கு ஏதுமில்லை. ஆனால் பொறுமையோடு விதைத்து காத்துக் கொண்டிருந்தான். அல்லேலூயா. பஞ்ச காலத்தில் விதைப்பது என்பது சாதாரணமான காரியம் இல்லை தேவ ஜனங்களே. ஆனா பாருங்கள், அவன் பொறுமையோடு காத்திருந்தான். அவனுடைய பொறுமை எப்படி ஆண்டவர் சோதிச்சார் தெரியுமா? முதலாவது ஒரு துறவை தோண்டுகிறான், அதை குறித்து வாக்குவாதம் பண்ணுகிறார்கள், அதை விட்டுட்டு போயிடான். அடுத்த துறவை தோண்டுகிறான், அதை மூடி போடுகிறார்கள், விட்டுட்டு போயிடான். நம்ம என்ன செய்வோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்மிடத்தில் இல்லாத பொறுமை அந்த ஈசாக்கினிடத்தில் இருந்ததுனால வேதம் சொல்லுகிறது, பெலிஸ்தர்கள் அவன் மேல் பொறாமைப்படுகிற அளவுக்கு தேவன் அவனை ஆசீர்வதித்தார்.